நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஸ்மாக்டவுன் எபிசோட்ல கோடி ரூட்ஸ்க்கும் லோகன் பாலுக்குமான ஒரு டைட்டில் வெர்சஸ் டைட்டில் மேட்சை வந்துட்டு கிங் ஆஃப் த ரிங் ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல ஸ்மாக்டவுன் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸை வரவேற்கிறாரு. வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு. ஸோ கோடி ரூட்ஸோட ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்துட்டு இந்த தடவை முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால கோடி ரூட்ஸ் அவரோட தான் விளையாடணும்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் மேனேஜர் இந்த மாதிரி கோடி ரூட்ஸ் கிட்ட சொல்றாரு. அப்போ வந்துட்டு அவங்கள கூப்பிடும் போது நம்மளோட யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனா இருக்கிற லோகன் பால் அவர்கள் வராரு. ஸோ லோகன் பால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சந்தேகமா இருந்தது. ஸோ கோடி ரூட்ஸோட அடுத்தது இவரோட மோதுவாரா, ஏன்னா அவர்கிட்ட ஒரு டைட்டில் அப்படின்றது அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால இது வந்துட்டு எந்த மாதிரி ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷனா வந்து இருந்திருக்கும். பட் அப்போ WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வின்னர் டேக் ஆல் சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்சா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டிபுலேஷனோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் ஈவெண்ட்ல நடக்க போகுது. ஸோ அதனால WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்சா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு மேட்ச்ல நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதுல முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் அப்படின்றது பெருசா நடந்தது இல்லை. இது ஒரு ட்ரீம் மேட்ச் தான். ஸோ அதனால ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை எப்படி வந்துட்டு பேக்லெஸ் ஈவெண்ட்ல ஏஜஸ் ஸ்டைலுக்கும் கோடி ரூட்ஸ்க்குமான அந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோமோ அதே மாதிரிக்கான இவங்களுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கும் லோகன் பாலுக்கும் மற்றும் நம்மளோட கோடி ரூட்ஸும். அண்ட் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ இப்போ வந்துட்டு அந்த ரெண்டு டைட்டும் ஒரு ரெஸ்லர் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஒரு கெரியர்ல கண்டிப்பா ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா வந்து பார்க்க போனோம். ஹைலைட்டடா வந்து தெரியவாங்க. உதாரணத்துக்கு கோடி ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து வின் பண்ண ஒருவேளை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா இப்பதான் வந்துட்டு அவரோட சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வின் பண்ணியிருக்காரு. அதனால கூடிய துவக்க வைக்க மாட்டாங்க கோடி ரூட்ஸை. ஸோ அதனால வந்துட்டு லோகன் பாலோட மோதும் போது அவர் வந்துட்டு WWE அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பிளஸ் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ரெண்டு சாம்பியனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வச்சிருக்க ஒரு ரெக்கார்டை வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரெண்டு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஸோ இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ ரெண்டு டைட்டில் ஒருவேளை கோடி ரூட்ஸே வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ண போறாங்கன்றத பெருசா யாருக்கும் தெரியாது. இப்போ லோகன் பால் கிட்ட ஒரு டைட்டில் இருக்கும்போது அவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாரு. அதே மாதிரி கோடி ரூட்ஸ் கிட்ட அந்த அன்டிஸ்பியூட் டைட்டில் மட்டும் இருந்ததுன்னா அவர் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் தனியான ஒரு ஆப்போனன்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா மோதுவாரு. ஸோ ரெண்டு டைட்டில் ஒரே பர்சன் கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்கான அது ஒரு தனியான ஒரு மேட்ச் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால ரெண்டு மேட்சும் ஒரே ஆப்போனன்ட்டோட மோதுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போறாங்க. இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்சுக்கான முழு காரணம் என்ன அப்படின்றத பார்த்துன்னா, ஸோ கோடி ரூட்ஸ் வெர்சஸ் லோகன் பாலுக்கான அந்த ஒரு சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்சுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ கோடி ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசா எந்த ஒரு ஆப்போனன்ட்டோ ஸ்டேபிளா வந்து பார்த்தீங்கன்னா அமையல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் இப்போதான் சாம்பியனை வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஏஜஸ் டெய்லர் கிளீனா வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருப்பாரு பேக்லாஸ் ஈவெண்ட்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோதிரத்துக்கு ஆள் பெருசா வந்து அவ்வளவா இல்லை. ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிஃபைட் வந்து பண்ண ஆயிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு கிடைக்காது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கோடி ரூட்ஸ் அவர்கள் வந்து லோகன் பாலோட மோதிரம்னு இப்போதைக்கு தெரிய வருது. ஸோ ஸ்மாக்டவுன் பிராண்ட்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. ஸோ கோடி ரூட்ஸ்க்கு நிறைய நண்பர்களா வந்து இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ், ஸோ இந்த மாதிரி பல ரெஸ்லர்ஸ் ஸ்மாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கோடி ரூட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு அவங்களோட அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச் வரணும் அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு ஒரு சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்சை காமிச்சு கோடி ரூட்ஸ்க்கு ஒரு அச்சீவ்மெண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்சுக்கான ஒரு காரணமா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒருவேளை இந்த சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல யார் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் நடக்குதுன்னா கண்டிப்பா கோடி ரூட்ஸ்க்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் எப்படி வந்துட்டு அவர் ரெஸ்லிமினால பிராக் லெஸ்னர் பீட் பண்ணி அந்த ரெண்டு டைட்டில் வாங்கினாரோ அதே மாதிரி தான் கோடி ரூட்ஸா வாங்க வைக்க போறாங்கன்றது நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.